முருகன் மற்றும் சூரபத்மன் பற்றிய சூரசம்ஹாரம் கதை தமிழில் மிகவும் புகழ்பெற்றது. இது சுருக்கமாகவும் அழகாகவும். சூரசம்ஹார கதை. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பெரிய வரம் பெற்றான். அந்த வரத்தின் ஆணவத்தில் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் அருகில் சென்று காப்பாற்றுமாறு வேண்டினர். அப்போது சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து வெளிவந்த தீக்குறிகளிலிருந்து 6 குழந்தைகள் தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை ஒன்றிணைத்து 6 முகமுள்ள முருகப்பெருமானாக உருவாக்கினார். முருகன் வளர்ந்து வீரராக ஆனார். தேவர்களின் துன்பத்தை நீக்க சூரபத்மனை எதிர்த்து போருக்கு சென்றார். 6 நாட்கள் கடும் போர் நடைபெற்றது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வென்றார். அப்போது சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறி மறைந்தான். முருகன் அந்த மரத்தை 2ஆக வெட்டினார். அந்த 2 பகுதிகளும் மயிலாகவும் சேவலாகவும் மாறின. முருகன் கருணையுடன் அந்த மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடி சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார். இதுவே சூரசம்ஹாரம் எனப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஸ்கந்த சஷ்டி அன்று பல முருகன் கோவில்களில் நாடக வடிவில் நடத்தப்படுகிறது.